ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பன்னிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாசம் வந்து மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பகல் 12 மணிக்கு 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஒருவருக்கு வந்து என்னன்னா, தயிர் சாதம் அன்னதானமா குடுத்துருங்க. ஒரே ஒருத்தருக்கு. அப்படியே அண்டா அண்டாவா கொண்டு போய் குடுக்க வேண்டாம். ஒரே ஒருத்தருக்கு தயிர் சாதமும், கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணியும் வந்து குடிக்கிறதுக்கு ஜலமும், அதே மாரி தயிர் சாதமும் இத நீங்க தானமா குடுத்தா, இந்த 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது வராது. அதே மாரி மன சஞ்சலங்கள் வராது. விபத்துகள், அகால மரணங்கள் நேராது. இந்த 1 வருடம் முழுவதுமே பாதுகாப்பாவும், நல்ல காசு பணம் வசதியாவும் நீங்க இருப்பீங்க. இத முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரி, இந்த மாதம் உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கு. குருவும் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, உச்சமாயிட்டாரு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா 3 கூடைய சூரியன் உங்களுடைய ராசியில இந்த மாசம் வந்து ஆனி மாசத்துல மிதுன ராசினாலே ஆனி மாசம் தானே! உங்க ராசியில இருக்கனால, நெறைய முயற்சி பண்ணணும். சும்மா உட்கார்ந்துட்டே இருக்காம நெறைய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அது போக வந்து ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல வந்து புதன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி வந்து கடக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிறாரு. அங்க உச்சமான குருவோட சேர்றாரு. அதாவது இவ்வளோ நாள் வந்து திக்கு தெரியாம இருந்தா கூட, இந்த டைம் வந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியும் உங்கனால. எப்படி அதாவது நெறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க நடந்துக்குவீங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு இன்னசென்ட்டா, ஒரு எதார்த்தமா இருந்திருப்பீங்க. இந்த டைம் வந்து, இனிமேல் இப்படி இருந்தா வேலைக்கே ஆகாது. இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு வந்து களத்துல இறங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு நெறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போது. நீங்க செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஏன்னா, குரு, புதன் இணைவே மிகப்பெரிய லெவல்ல ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குறது. இந்த குரு, புதன் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் பறிச்சுட்டா கூட, 0 ஆக்கி விட்டுட்டா கூட, அவங்க 0ல இருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க. மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஒரு கிரக சேர்க்கை. இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஏன் உங்க ராசிக்கு மட்டும் சொல்றேன்னா, உங்க ராசி அதிபதி தானே புதனு. அப்போ குரு, புதன் சேரும்போது எவ்வளோ பெரிய யோகம். ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய யோகமா இருக்கு. அப்போ நீங்க நல்ல அதாவது செயல்பாடு வந்து சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இறங்கி செயல்பட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல சாதனை தான் உங்களுக்கு. நெனச்ச விஷயங்கள் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முயற்சி தான் உங்களுக்கு திருவினையாக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலன். வருமானத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகம் உச்சமா இருக்கு. குரு உச்சமா இருக்கு. அது போக உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சுக்கிரனும், குருவும் இணைவு. இது ஒரு நல்ல அமைப்பு. வருமானம்ங்கிறது வந்து நீங்க எதிர்பார்த்தது ரூ. 1000 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் ரூ. 500 வந்துரும். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறது பாதகாதிபதி. அதனால எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருந்தா, அது வரக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். ஆனா, நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்த குடுக்கும். மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்காம இருங்க. கட்டாயம் அது உங்களைய திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். வருமானம் வருதுல வந்து கட்டாயம் வந்துரும். ஆனா, நீங்க எதிர்பார்த்த தொகை வராது. ஏன்னா, பாதகாதிபதியா போறாரு குரு உங்களுக்கு. அதனால ஆனா தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் உண்டு. ஏன்னா 10 கூடிய குரு தான் 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு உச்சமா இருக்காரு. அதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைவுனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள். அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்ல. தொழில் மூலியமா நல்ல இன்கம், ரெகுலர் இன்கம், தொழில் நல்லா ரன் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா ஆயிரும். அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து நல்ல நிரந்தரமான வருமானம் வரத் தொடங்கிரும். அது இல்லாம அதுலருந்து நல்ல லாபத்தையும் நீங்க ஈட்ட முடியுங்க. முக்கியமா வந்து இந்த வேலை செய்யும்போது பூரணமான உடல் நிலத்தையும் நீங்க பார்த்துக்கணும். உடலும் சில டைம் வந்து பாதிக்கக்கூடும். அதனால மருத்துவ விரயமும் இருக்கு. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, ஏதாவது ஒரு விரயம் வந்துட்டே இருக்கும். அந்த மாரி அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப வந்து கவனமா செயல்படணும். முக்கியமா உங்களுக்கு 12ல வந்து செவ்வாய் வராருங்க. விரயஸ்தானத்துல செவ்வாய் 11 கூடையவர் 12ல. வருமானமும் வரும். ஆனா செலவும் எழுதி வச்சுக்கும்.
அது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாரி, சாரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு யானை வரதுக்கு முன்னாடி அந்த மணி ஓசை வருதுல்ல, அது மாதிரி உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிக்கும். அதாவது வருமானம் வந்தாலும் செலவுங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கும். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆனா சமாளிக்க முடிய அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சுக்கிரன், கேதுவும் வந்து 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி வந்து சுக்கிரனும் வந்து கேதுவோட இணைவு இருக்கனால, இந்த ரொட்டேஷன் ஃபண்ட் ஃப்ளோ ரொட்டேஷன்லாம் வந்து ரொம்ப டைட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்கணும். சமாளிச்சு தான் மீண்டு வரணும். ஆனா, எல்லா விஷயத்தையும் வந்து அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. மத்த ராசிக்காரங்க மாரி ஓவர் டென்ஷன் ஆயிக்க மாட்டீங்க. மிதுன ராசி அப்டின்னாலே, சரி விடு பார்த்துக்கலாம் அப்டிங்கக்கூடிய ஒரு ஹேபிட் உங்களுக்கு நெறையவே இருக்கு. அதையே இந்த மாசமும் நல்லா வளர்த்துக்கங்க. ஆனா, எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்டின்னா, உங்க ராசி அதிபதி புதன். புதன் தான் எல்லாத்துலயுமே வளைஞ்சு, நெளிஞ்சு எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துரும். அது ஒரு நதி மாதிரி. ஸோ, அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா, நீங்க யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தையும், ராஜயோகத்தையும் நீங்க நல்ல ராஜயோகத்த அனுபவிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆயிரும். ரொம்ப நிம்மதியான ஒரு நல்ல ராஜ வாழ்க்கைய வாழ முடியுங்க. உண்மையாலுமே ராஜ வாழ்க்கை கட்டாயம் வாழ முடியுங்க. வேலையில இருக்கவங்களுக்கு உத்தியோகம் வந்து நீங்க சர்ச் பண்ணுனீங்க அப்டின்னாலே கட்டாயம் கிடைச்சிரும். ஏன் அப்டின்னா, இந்த வாட்டி ஏன்னா 3 குடையவர் தான் வந்து உங்களுடைய ராசியில இருக்காரு இந்த மாசம். அப்ப என்னன்னா, நீங்க இன்டர்வியூ கால் ஃபார் ஏதாவது வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம். எந்த மாதமுமே இல்லாம இந்த மாதம் நல்ல ஆர்வம். ஏன்னா, புதன் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ராசியில சூரியன் கூட சேர்றாரு. அப்புறம் குரு கூட சேர்றாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே படிப்புல நல்ல ஆர்வம். படிச்சா தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாரி விழுந்து விழுந்து படிக்கக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான இது. படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன், நல்ல மார்க், ரேங்க் ஹோல்டரா தான் வெளில வர்றது. அதே மாரி வேலை நல்ல உத்தியோகத்துல போய் செட்டில் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு. கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை கட்டாயம் உண்டு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சேர்ந்த அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி வந்து எப்படி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா, எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல வரும்போது எல்லா மேலயுமே சந்தேகம் வரும். அதனால தயவு செய்து நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, அத வாய் விட்டு பொறுமையா கேட்கணும். எப்படி கேட்கணும்? பொறுமையா கேட்கணும். இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். பொதுவா சுக்கிரன், கேது இணைவு பெண்களுக்கு நல்ல இணைவு கிடையாது. அதனால ரொம்ப பொறுமையா கேட்கணும். அதே மாரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில வந்து உங்க வீட்ல வந்து ஹஸ்பண்டோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட பேசாத, இவங்களோட பேசாதன்னா, அங்க பேசாதன்னா பேசாத. அதோட முட்டுக்கட்ட போட்டுறணும். இல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு எப்பவுமே ஆபத்தா முடியும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், சேட் பண்றது, ஃபோன் பேசுறது இது எல்லாமே. ஸோ, அதனால சுக்கிரன், கேது இணைவுங்கிறது வந்து உங்கள எதுலயாவது மாட்டி விடுறது, தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி வர்றது, இந்த மாரி பிரச்சனைகள். ஏன் அப்டின்னா, குடும்பஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சமாயிருக்கு. அது நேரா அஷ்டமஸ்தானத்த பாக்குது. அஷ்டமஸ்தானம்ங்கிறது என்ன? தேவையில்லாத அவமானம். பெண்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு மாங்கல்ய ஸ்தானம். அதனால கணவர் வழி வந்து சண்டை சச்சரவுகள், அப்புறம் கணவர சந்தேகப்படுறது, கணவர் உங்களே சந்தேகப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். கூடுதலான கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்கள் ஒருத்தர் வேண்டான்னு சொல்றாங்கன்னா, ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் பல ஆங்கிள்ல இருந்து. ஒரே ஆங்கிள்ல இருந்து இவனுக்கு அவங்க மேல பொறாம அப்படிலாம் கிடையாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ, அதனால கூடுதலான கவனம் தேவை. யார்கிட்டயாவது பேசும்போதும் சரி, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசாதீங்க. அது ஆனந்தத்த குடுத்தாலும், கட்டாயம் உங்கள போய் ஒரு படுகுழியில தள்ளிரும். அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. வேண்டாம். அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் வந்து இதனால நெறைய கஷ்டப்படுறாங்க. எனக்கு வர கிளையன்ட்டும் இதே தான் சொல்றாங்க. அதனால தான் நான் கூடுதலா இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றது. இந்த மாசம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி நீங்க ஒரு வொர்க் பண்றவங்களா இருக்கலாம். வொர்க் பண்ற வுமனாவும் இருக்கலாம். அல்லது சாதாரணமா மிதுன ராசியில இருக்கக்கூடிய வொர்க் பண்றவங்களாக இருந்தாலும் சரிங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் இது. இமெயிலு, நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், அதே மாரி ஃபோன்ல சேட் பண்றது, ஒரு டிஎம்ல போய் சேட் பண்றது, இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது, எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயம் நம்மள வந்து மாட்டி விடணும் அப்டின்னா, ஆசைய தூண்டி விடணும். அப்பதான் அவன் மாட்டுவான்னு சொல்ற மாரி, இந்த மாசம் இந்த மாசம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும்.
அதுலலாம் நீங்க சிக்கிக்காம வெளியில வரணும். பொதுவாவே மிதுன ராசிக்கு அதிபதி புதனு. புதன்னா வந்து புத்திசாலி கிரகம். ஸோ, அதனால நீங்க என்ன புத்திசாலியா செயல்பட்டா, ஸ்மார்ட்டா செயல்பட்டா எந்த ஒரு வலையிலயும் சிக்க மாட்டீங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து இந்த மாசம் ஒரு மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் உங்களோட மனச குத்தி கிழிச்சிட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது லவ் பிரேக்கப் ஆகுறதோ, அல்லது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், மனதுக்கு பிடித்தவர்கள்னாலேயே மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுற மாரி இந்த மாசம் உங்களுக்கு வரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே கடந்து போகுங்கிற மனநிலையும், மனசையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா மட்டும் தான், அதுலருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கெரியர்ல, உங்களோட பிசினஸ்ல, உங்களோட லைஃப் டெவலப்மென்ட்ல. இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே வந்துரும். இத நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா, நீங்க தான் ஆல்ரெடி இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க இல்லையா? அதனால. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதம் வந்து சுப வி விரயங்கள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. நெறைய பேர் வீடு மாறுறது, இடம் மாறுறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. தன்னோட சுய வீட்டையே பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லா இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியும். செவ்வாய் வந்து சுக்கிரனையும் கேதுவையும் சேர்ந்து பார்க்கறதுனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. போக்குவரத்தா இருந்தாலும் சரி, நீங்க மைண்ட் சரியில்ல அப்படின்னா செல்ஃபா டிரைவ் பண்றத தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலான கவனம் தேவைங்க. தாய் வழி ஆதரவு, தாய் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரும். ஒரு குருநாதருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல யோகம். சோசியல் மீடியால நீங்க ட்ரெண்டிங்கா இருப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதுலேருந்து பெரிய லெவல்ல ஸ்டார் ஆகுறது, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே உருவாகிருவாங்க. மக்கள் மத்தியில நீங்க மிகப்பெரிய லெவல்ல பிரபலமாவீங்க. நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம்ங்க. நல்ல காசு, பணம்லாம் புரளக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில கேது இருக்கனால சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் வந்து கெட்டு போறதோ, அல்லது ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. தொட்டதெல்லாம் யோகம்ன்னு சொல்ற மாரி மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் அப்படிங்கிற வாழ்க்கை ரொம்ப பிரகாசமான அமைப்புகள் இருக்கு. கேது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால, ஒரு இயக்கத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல வழிநடத்துறதுக்கு, இந்த மாரி அமைப்புகள அது மிகப்பெரிய லெவல்ல பண்ணி குடுக்கும். அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள். 9ல இருக்கக்கூடிய ராகும் மக்கள் கிட்ட பிரபலியத்த உண்டு பண்ணிரும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும். இதனால உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்ல பிரகாசமாகும். உங்களுக்குன்னு ஒரு பெரிய லெவல்ல கூட்டம் உருவாகிரும். நல்ல காசு பணத்த சம்பாரிக்க முடியும். புதுசா டெண்டர் கிடைக்கும். நல்ல காசு பணம், மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு இருக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாசமா தான் இருக்கு. பொருளாதார வளர்ச்சியும் சரி, மத்த இதுலயும் சரி, நல்ல வளர்ச்சி, யோகமும் சேர்ந்து தான் இருக்கு. கூடுதலா நிதானமா, பொறுமையா இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் கவனம் வேணும். அதாவது நீங்கள் எப்போவுமே சேமிக்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் சேமிப்பீங்க. அந்த சேமிக்கிறதுலேருந்து கையில் எடுத்து செலவு பண்ணால் உங்களால் அது முடியாது. எவ்வளோ தூரம் சேமிக்கணுமோ அவ்வளோ தூரம் சேமிக்க நினைப்பீங்க. தேவைக்கு கூட பயன்படுத்தாமல் ரொம்ப இழுத்து பிடிச்சி கொண்டு போகணுங்கிற மைண்ட் தாட்டு உங்களுக்கு இருக்கும். அதையும் ஓரளவு வெயிட் பண்ணி கொண்டு வந்து செலவு பண்ணிட்டாலும் அந்த செலவு பண்ணதை எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ரெஸ்ட்டே இல்லாமல் நான் அமௌண்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தமுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலையிலையும் தொழிலையும் மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் வருமானம் வரும். வருமானத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, குழந்தைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம், குழந்தைகளுக்குடைய நல்ல படிப்பு, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்ல ஒரு அழகான குழந்தைகள், உங்களை புரிந்து கொண்ட குழந்தைகளாக இருப்பாங்க. இப்போ வேலையில் மாற்றம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பதவி உயர்வுடன் கூடிய வெளிநாடு மாற்றம், மேலும் சொந்த தொழில் பண்ணுறீங்க,
ஏற்கனவே இந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிருக்கேன்ப்பா, புதிய ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, இல்லை வெளியூரில் போய் பண்ணலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வெளியூரில் போய் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரும், அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், நிறைய இடங்கள் வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பொதுவாகவே அருமையான ஆணி மாதமாக இருக்குது. நீங்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது ரொம்ப அலட்சியமாக இல்லாமல், உங்களுக்கு உடல்நிலையில் வரும்போது ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சின்னதாக பிரச்சனை, இல்லை உடல் ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, சில நேரங்களில் மன அழுத்தத்தினால பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் புதுசாக அத்தாரிச்சு கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நகை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன, 1 கிராமாவது காயின் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு நகையாவது ஏதாவது சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். அது நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதாவது ஒரு வயதானவங்களாலும் சரி, சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு, வயதானவங்களாக இருந்தாலுமே படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. உயர்கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறையா உங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவீங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலான்னு சொன்னால், புதன்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். புக்கு, நோட்டு, பென்சில், பேனா வாங்கலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள். ரொம்பவே நன்றாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஒரு ஆரோக்கியமும் பெரிய ஒரு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதம் ஒரு புதுசாக பிளான் எதுவும் இல்லாமல் நார்மலான பிளான்லேயே போப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, நான் இந்த வேலையில் விடணும்னு நினைக்கேன், நான் புதிய வேலைக்கு சேரணும்னு நினைக்கேன் அப்படின்னா, அந்த புதிய வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டு வெளில வந்துடுங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே அந்த வேலையை விட்டு விடணும்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லாத ஒரு தாமதத்தை கொண்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு. இதே இது தொழில் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இந்த தொழில் விட்டு நான் புதிய தொழில் பண்ணுறேன், இல்லைனா பார்ட்னர் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை நான் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு இறக்குன்னு சொல்லும்போது அந்த வெளிநாட்டு மூலமாக வர வருமானம் நன்றாக இருக்கும், அது மூலமாக பண்ணுறது. ஆனால் லோக்கலில் சரௌண்டிங்கில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நம்பி நீங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா குவாலிட்டி இல்லையான்னு தெரியாமலாம் ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக சில சங்கடங்கள் பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மேலும் அதன் மூலமாக இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்கும்போது உங்கள் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவான பேச்சாக பேசுங்க. அல்லது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட நீங்கள் கவனமாக பேசக்கூடியான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனை இல்லாமல். ஆனால் உங்களுடைய தேவையில்லாத கோபத்தினால அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை வர்றதுக்குண்டான வாய்ப்பு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டை. என் பேச்ச குழந்தைகள் கேட்கவே மாட்டிக்காங்கன்னு சொல்கிறது, இல்லை அவங்க உங்களை ரொம்ப சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்லணும்னா ரொம்ப கோபம் ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு கோபம் போகும். அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சின்ன பாதிப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் வேலை வருமானம் தங்குதடையில்லாமல் வருது, எந்தவித மாற்றமும் இல்லாமல் வருது. ஒரு சின்ன பிரச்சனையினால் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகுதுன்னா அது கோபம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக வழியில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூர் போகிறது, இல்லை உங்களால் முடிஞ்ச டெய்லி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காக போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, யோகாசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதாவது உங்கள் உடலை நீங்களே பாதிப்பு இல்லாதமாக கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடெலாம் நிச்சயம் அவசியம். தியானம்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சில டைம்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்புக்குலாம் முடியாமல் போயெல்லாம் நிறைய பாதிப்புலாம் இருக்குது. அவங்களாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிச்சயமாக தியானம், கோயில் வழிபாடு பண்ணுங்கள். ஆன்மீக வழிபாடு என்ன கோவிலோ போய் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அம்மன் வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அம்பாள் வயசில் அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இதன் பாதிப்புகள்லாம் உங்களை விட்டு அகன்றும். ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நடக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபோ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம், அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது, திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1 2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5 6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில்
தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தலையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம், அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தலையானால் பௌர்ணமின்றதுனால அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பராபவ வருஷம் ஆனி மாதம் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். எப்போவுமே வந்து அதாவது இது மிதுன மாதம்னு பேர். ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் இருக்கார். எல்லா விஷயத்திலையும் வெற்றி, கவலைப்படவே தேவையில்லை. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதனோடு சேர்ந்து 3ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, எல்லா முயற்சிகளும் நல்லபடியாகவே இருக்கும். முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதோடு பார்த்தோம்னா சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்துக்குன்னு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி பக்கத்தில் வந்து இந்த சேட்டிங் போகிறது, வெளியில் வீட்டோடு சேர்ந்து ஏதாவது வெளியில் லஞ்சுக்கு போகிறது, டின்னர் போகிறது, குடும்ப ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், வெளியூர் வெளிமாநிலங்கள் சென்று வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்துக்கு அதிபதி, அவரே 2ஆம் இடத்துல, அதுவும் சுக்கிரன் உட்கார்றதுனால இந்த படாடோபங்கள், ஆடம்பரங்கள், கொஞ்சம் வந்து சொகுசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த காலகட்டத்தில் பணத்தை செலவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும். குடும்பத்தோட டூரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோன்னா 3ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 4ஆம் அதிபதியும் புதனே, அவரே வந்து ஆட்சி பெற்று போகிறார், திக்பலம் பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில், அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதீதமான வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருக்கும், பணத்துக்குன்னு ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார். 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், லாபஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரும்போது பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. பணம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவுகளும் அதிகமாகும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேருமே 2ஆம் இடத்துல. அதனால் உங்கள் பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சை நம்பக்கூடிய வாய்ப்புகள், எல்லாரும் நம்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டம் நிலவ போகிறது. அதோட பார்த்தோம்னா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது வீட்டில் ஆடம்பரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. அதாவது லைட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். லைட்டுன்றது வந்து ரெகுலர் லைட்ஸ் இல்லை, ஃபோக்கஸ் லைட்ஸு, அந்த மாதிரியான ஆடம்பர விளக்குகள்லாம் போட்டு பார்க்குறதுக்கு வெளிப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு வீட்டையும் மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப வாங்க வேண்டியதாக இருக்கும். பணம் சேர்க்கறதுன்றது கொஞ்சம் அலைய வேண்டிய கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய தொழில் அமையும். தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை சில நாள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த முயற்சி சில நாள் தள்ளி போடக்கூடிய நாட்கள் எதுன்னா சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 1/7/2026 3/7/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போக முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அது வந்து நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைக்கும். சரி, உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான சேவிங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, பேச்சு, அதை தவிர கணிதத்துறை, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும்.